தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. மின்னணு தொழில்நுட்ப உலகம் மிக பெரும் பாய்ச்சலை சந்தித்து வருகிறது. தற்போது உருவாக்கப்பட்டுள்ள புதிய மின்னணு பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாம். உலகெங்கும் புது புது நவீன மின்னணு தொழில்நுட்ப பொருட்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அவற்றை ஒரே இடத்தில் காண நேர்ந்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் தற்போது தொடங்கியுள்ள சர்வதேச மின்னணு சாதன கண்காட்சி. 160 நாடுகளைச் சேர்ந்த 4500 நிறுவனங்கள் இங்கு தங்கள் அரங்கை அமைத்துள்ளன. உடற்பயிற்சிக்கு உதவுவதுடன் வலிமையை அளவிடவும் உதவும் ஜிம் மான்ஸ்டர் என்ற சீன நிறுவனத்தின் சாதனம் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. தென்கொரிய நிறுவனமான LGயின் 4K OLED வயர்லெஸ் டிவி பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கிறது. ஜீனி என்ற ரோபோ நாய் இந்த கண்காட்சியின் ஹைலைட்டுகளில் ஒன்று. கட்டளைக்கு ஏற்றவாறு இந்த நாய் செயல்படும் என்றும் மூத்த குடிமக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் தன்மை கொண்டது எனவும் கூறுகிறார் இதை உருவாக்கிய டாம் ஸ்டீவன்ஸ். மேலும் தனிமையால் அவதிப்படுபவர்கள், மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். 1.25 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த ரோபோ நாயை விலைக்கு விற்பதோடு வாடகைக்கும் விடப்படுகிறது. வாசிப்பு அனுபவத்தை மேம்படுத்த AI தொழில்நுட்பத்துடனான டிஜிட்டல் புத்தகமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் புத்தகத்தில் எந்த மொழியில் எழுதப்பட்ட புத்தகத்தையும் பதிவேற்றி படிக்க முடியும். பயோலக் என்ற நிறுவனம் தயாரித்துள்ள மின்னணு கால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று கூறப்படுகிறது. வழக்கமான செயற்கை கால்கள், கைகளை விட இது மிகவும் பயனுள்ளது என்றும் இயற்கையான கை கால்கள் உள்ளதை போன்ற அனுபவத்தை இது தரும் என்றும் கூறப்படுகிறது. Multiple sensors to identify subtle changes and change the pace of walking without the user being aware of it. தனிமையில் வாடுபவர்களுக்கு அவர்களின் மனநிலைக்கு ஏற்ப உரையாடும் மின்னணு சாதனமும் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. இந்த கருவி ஜப்பானில் மருத்துவமனைகளில் யாருடைய துணையும் இன்றி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பெரிதும் உதவுவதாக இதை தயாரித்த நிறுவனம் கூறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.